கோயம்புத்தூர் மாநகராட்சி வளாகத்தில் 31,62,000 மதிப்பிலான 3 முன்னோடி தெருநாய் பராமரிப்பு வாகனங்களை மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் இன்று காலை துவக்கி வைத்தார். மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், துணை மேயர் வெற்றிச்செல்வன், துணை ஆணையர்கள் சுல்தானா, குமரேசன் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அதே நாளில் மாநகராட்சி மேற்கு மண்டலத்தின் பல்வேறு மேம்பாட்டுப் பணிகளை ஆணையர் மேற்பார்வையிட்டார். NSR சாலை, தடாகம் சாலை சந்திப்பின் போக்குவரத்து நெரிசல் நிவாரணத்திற்கான விரிவாக்கப் பணிகள், கொண்டசாமி லேஅவுட் சாலை சீரமைப்பு மற்றும் சீரநாயக்கன்பாளையம், கோகுலம் காலனி சாலை மேம்பாட்டுப் பணிகளை அவர் ஆய்வு செய்தார். சீரநாயக்கன்பாளையம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நோயாளிகள் சிகிச்சை மற்றும் மருந்து கையிருப்பு நிலை ஆய்வு செய்யப்பட்டது. ஆர்எஸ்புரம் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 75 லட்சம் மதிப்பிலான புனரமைப்பு பணிகளும், தனியார் பங்களிப்புடன் 50 லட்சம் மதிப்பிலான கலையரங்க நிர்மாணப் பணிகளும் நடைபெற்று வருவது கண்காணிக்கப்பட்டது. ராமசாமி நகர், சுண்டபாளையம் மற்றும் தொண்டாமுத்தூர் சாலை இணைப்புக்கான 23 லட்சம் மதிப்பிலான சிறு பால பணிகள், திம்மநாயக்கன் நகரில் 30 லட்சம் செலவில் உருவாக்கப்பட்ட பூங்கா ஆகியவற்றையும் ஆணையர் ஆய்வு செய்தார். மேற்கு மண்டல தலைவர் தெய்வயானை தமிழ்மறை உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த ஆய்வு பயணத்தில் உடனிருந்தனர்.